மக்களே, கேரட் சாதம் காய்கறிகள் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம ஈஸியாக அவங்கள சாப்பிட வைக்கலாம்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். துருவி வச்சுருக்க கேரட்டை என்ன பண்ணணும், மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பதத்திற்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கடாயை வச்சு நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போது தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இடித்து வச்சுருக்கேன், அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மிளகாய். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் இதுக்கு கடலைப்பயிறு இல்லை வேர்க்கடலை இது போல் நம்ம ஏதாவது ஒரு பயிர் வகைகளை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா என்ன பண்ணணும், வதக்கணும். இந்த பதத்திற்கு நல்லா வதங்கணும் என்ன பண்ணணும், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கின்னு இதில் சாதம் கொட்டி நம்ம கிளற போகிறோம். ஓகே மக்களே, கேரட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆரஞ்சு கலரில், ஒரு எல்லோ கலர் ஃப்ளவர், ஒரு ஆரஞ்சு கலரில் கூட நான் நல்லா அழகாக தெரியும் இவங்களுக்கு பார்க்குறதுக்கு, குழந்தைங்களுக்கு. இது என்னம்மா இது ஆரஞ்சு கலரில் இருக்குது சொல்லிவிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க சாதம். கேரட் போட்டதே தெரியாது. பார்த்திங்கன்னா இதுக்கு முட்டை, உருளைக்கிழங்கு இது போல் நமக்கு தேவையான சைடிஷ்டு வச்சு சாப்பிட்லாம். ஓகே, தேங்க்யூ. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.